Hey guys, welcome back. ரீசெண்டாக திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சேலை ஐக்யூவோட வெப்சைட்டில் iQOO 3 போன வருஷம் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுக்கு டிராஸ்டிக்காக ப்ரைஸ் ட்ராப் பண்ணி சேலுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஐக்யூவோட வெப்சைட்டில் இந்த மிஸ்ட்ரி சேலுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் 8GB + 128GB மாடல் 17,500க்கும் 8GB + 256GB மாடல் 19,000க்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த சேலில் தான் இந்த iQOO 3 நான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம புக் பண்ணது 256GB மாடல். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சேனலில் கவர் பண்ணதில்லை. ஸோ இது ஒரு கரெக்டான டைமாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் புக் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். டப்பா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஷாக்கிங்காக இருப்பீங்க. ஸோ பாக்ஸோட சைஸ் என்னமோ ரொம்ப சின்னது தான், பட் அதுக்கு பெருசாக பில்டப் கொடுத்து இவ்வளோ பெரிய டப்பாவில் பேக் பண்ணிலாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ டப்பாவை பார்த்து பெருசாக சாக தேவையில்ல, பட் பாக்ஸ் கண்டென்ட் ஒர்த்தாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐக்யூலேருந்து ஒரு பெரிய டப்பாவாகவே அனுப்பியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணலாம். உள்ளே இந்த ஃபோனோட பில்லு இதெல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஓரமாக வச்சிடலாம். அதுக்குள்ளே நமக்கு இந்த iQOO பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இந்த பெரிய பொட்டியை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இதான் ஃபோனோட பாக்ஸு. ஃப்ரண்ட்டில் எப்பவும் போல் iQOOன்னு போட்டு வச்சுருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் ரேப்பர் மட்டும் மேலே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே IMEI ஸ்டிக்கர்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை, இது சைடில் வச்சிடலாம். அண்ட் அதுக்கப்புறமா பாக்ஸில் ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனை நம்ம இப்போதைக்கு சைடில் வச்சிடலாம். ஒரு பெரிய டப்பா ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா எப்பவும் போல் TPU கேஸ் இருக்குது, பட் ஒரு ஃப்ராஸ்டட் லுக்கில் இருக்குது. நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்தால் அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறது TPU கேஸ். அன்றைக்கி ஏர் கெஸ்டருக்கான சப்போர்ட்டு, சார்ஜிங் போர்ட்க்கான ஃப்ளாப்பு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதை சைடில் வச்சிடலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷேர் வேல்யூ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஷேர் வேல்யூ பார்த்தோன்னா ஹெட் 1.190 W/kg இருக்குது. பாடி 0.590 W/kg. ஹெட் ஷேர் வேல்யூ மட்டும் 1 வாட்டுக்கு மேலேயே போகுது. ஸோ அதிகமாக நீங்கள் கால்ஸ் பேசுகிறதா இருந்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இங்கே சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. இப்போதைக்கு இதை சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா சார்ஜிங் கேபிள் இந்த சின்ன பொட்டியில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிள் நம்ம பார்த்தோன்னா டைப் A to டைப் C கேபிள். இந்த டைப் C போர்ட் நம்ம பார்த்தோன்னா எண்டு கேப்சூல் டைப்பில் இருக்குது. பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் கேபிள் குவாலிட்டியுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இதோட அவுட்புட் நம்ம பார்த்தோன்னா 11 வோல்ட்டு 5 ஆம்ப் 55 வாட்க்கான அவுட்புட் கொடுக்கக்கூடிய சார்ஜர் தான் பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 55 வாட் சப்போர்ட் இருக்குது. 4400 mAhக்கான பேட்டரி இதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தோன்னா ஸோ இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கேபிள் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. ரவுண்டட் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க, பட் ஆங்குலர் டைப் தான் கொடுத்துருக்காங்க. இயர்ஃபோன்ஸ் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். டிசைனே இக்ளூ மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. iQOO இயர்ஃபோன்ஸை பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தது நல்ல விஷயமா தான் இருக்குது. கால் அட்டென்ட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கூட கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட் சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருக்குது. அண்ட் ஃபோன் நம்ம ஃபோன் கொஞ்சம் ஹெவியான சைடில் தான் இருக்குது இனிஷியலாக நம்ம ஃபீல் பண்ணும்போது. பட் பில்டு குவாலிட்டி ராக் சாலிடாக இருக்குது. சைடு எல்லாமே கம்ப்ளீட்டாக அலுமினியம் ஃப்ரேமில் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அண்ட் பேக் சைடு நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ப்ரீ அப்ளைடாக ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட ரைட் சைட் கார்னரில் ஃப்ரண்ட் கேமராக்கான கட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாப்பில் நம்ம ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஸோ சென்டராக இயர்பீஸ் மேலே டாப்பில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் செகண்டரி மைக் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஆண்டனா பேண்ட் கொடுத்துருக்காங்க. சைடு அலுமினியம் ஃப்ரேம்ன்றதுனால நமக்கு ஆண்டனா பேண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. பிளாஸ்டிக் ஃப்ரேமில் நம்மளால் பார்க்க முடியாது. ரைட் சைடு ஆட்ரிகேட்ஸ் இருக்குது. அது கீழே ஆண்டனா பேண்டு. அண்ட் பாட்டமில் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டனில் ஒரு ஆக்சென்ட்டும் இருக்குது. அது மேலே ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த விஷயம்லாம். அப்படியே பாட்டமில் ஆட்ரிகேட்ஸ், அதுக்கப்புறமா ஆண்டனா பேண்ட் இதெல்லாம் இருக்குது. அண்ட் ஃபோனோட பாட்டமில் ஆண்டனா பேண்ட்ஸ் எல்லா சைட்லேயும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது. டைப் சிக்கான சார்ஜிங் போட்டிருக்கு. அண்ட் மெயின் மைக் இருக்குது. அண்ட் சிம் ட்ரேக்கான ஸ்லாட் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஏஐக்கான கீ, பட் நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்குது. ஃபோனோட 4 பக்கமே பிஸியாக தான் கொடுத்து வச்சிருக்காங்க. பட் டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபோன் கொஞ்சம் காம்பேக்டாக இருந்தாலும் ஸ்லைட்டாக ஹெவியான சைடில் தான் இருக்குது. ஏன்னா பில்டு குவாலிட்டி அந்த அளவுக்கு ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. செம்ம ஒரு பில்டு. ஃபோனை ஃபர்ஸ்ட் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா iQOOன்னு வந்திருக்கு. ஃபோனை செட்டப் பண்ணி முடிச்சிடலாம். ஃபோன் செட்டப் பண்ணும்போது சர்வீசஸ் கேட்குது. இந்த சர்வீசஸ் எல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையானது மட்டும் நீங்கள் பார்த்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபோனை செட்டப் பண்ணும்போதே நிறைய ஆப் சஜஷன்லாம் காட்டுது. இதை மறக்காமல் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் மை டிவைஸ்க்குள்ளே போனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் iQOOவில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கு. 361 MB இருக்குது.
இது அப்புறமா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இருக்கிறது வந்து 8GB RAM வேரியண்ட், பட் ஸ்டில் ஆண்ட்ராய்டு 10ல் தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. மேபி இந்த அப்டேட் நான் பண்ணி பார்க்குறேன். இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா வேறு ஏதாவது ஆண்ட்ராய்டு 11க்கான அப்டேட் வந்திருக்கான்னு பார்க்கலாம். நம்ம ஸ்னாப்ட்ராகன் 865 ரன் ஆகிட்டுருக்கு. ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து 256GB இருக்குது. 256GB வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குதுன்னு மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ 256GB வந்து 240GB வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்குள்ளே போனால் நம்ம வந்து ஆப் ட்ராயரும் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். பட் பை டிஃபால்ட்டாக வந்து ஸ்டாண்டர்ட் மோடில் தான் இருக்கும். அண்ட் இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் நம்ம செக் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 218 grams வந்து வெயிட் இருக்குது. அண்ட் திக்னஸ் நம்ம பார்த்தா கூட 9.2 mm இருக்குது. கொஞ்சம் திக்கான சைடில் தான் இருக்குது. பை த சேம் டைம் வந்து காம்பேக்டாகவும் இருக்குது, வெயிட்டான சைட்லேயும் இருக்குது. அண்ட் பாக்ஸ்லேயே வந்து இவங்க ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் யூஸ் பண்ணி வெயிட் எவ்வளோ இருக்குன்னு கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். கேஸோட ஃபிட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போதைக்கு வந்து நீங்கள் இந்த கேஸை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் ஒரு மாதத்தில் வந்து இந்த கேஸோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வேறு கேஸ் கூட மாற்றிக்கலாம். டைம் பீயிங்க்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் போட்டு வந்து வெயிட் மட்டும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கிட்டத்தட்ட 1/4 கிலோ வெயிட் அப்படின்னே சொல்லலாம். 240 கிராம் இருக்குது கேஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது. ஸ்டில் வந்து கொஞ்சம் ஹெவியான சைடில் தான் இருக்குது. ஃபோன் வந்து நான் ஒரு 4 டேஸாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டில் வந்து இந்த வெயிட் எனக்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இன்னும் வந்து இந்த வெயிட் செட் ஆகலை. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் அன்லாக் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் லோகோ காட்டும். அங்கே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணாலே போதும், இன்ஸ்டண்ட்டாக வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ பாட்டமில் வந்து சிம் ட்ரேக்கான ஸ்லாட் இருக்குது. இந்த சிம் ட்ரே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிம் ட்ரே ஓப்பன் பண்ணால் மேலே வந்து ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. தண்ணி எதுவுமே வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறது ஹெல்ப் ஆகும். பட் இது வந்து ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட்டு. 2 சிம் கார்டு நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டுக்கலாம். பட் நம்மகிட்ட இருக்க 256GB ஸ்டோரேஜ் வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் பேஸ் வேரியன்ட் பார்த்தோன்னா 128GB வருது. அதுவும் வந்து சஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஸ்பீக்கர் செட்டப் நம்ம பார்த்தோன்னா பாட்டமில் ஒரு மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து வரக்கூடிய மியூசிக் அவுட்புட் நம்ம பார்த்தா கூட ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லை. ஸோ அது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு ஸ்டீரியோ எஃபெக்ட் அந்த இயர்பீஸ் வந்து ஸ்பீக்கராக டபுள் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதுலேருந்து வரக்கூடிய சவுண்ட் அவுட்புட் வந்து நல்ல லவுடாகவே இருக்குது. ஸோ அது வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இல்லை. அண்ட் DRM இன்ஃபோக்குள்ளே வந்துன்னா டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஸ்டாண்டர்ட் 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இல்லை. அண்ட் விட்1 L1க்கான சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஸோ நீங்கள் வந்து OTT ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வந்து HD வீடியோ வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். கேமராவில் ஸ்லோ மோஷன் நம்ம பார்த்தோன்னா ஃபுல் ஹை டெஃபினிஷன், அதான் 1080p ரெசல்யூஷனில் நீங்கள் ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 120 FPS வரைக்கும் தான் எடுக்க முடியும். அதுவே நீங்கள் 240 FPS எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெசல்யூஷன் கொஞ்சம் கம்மியாகும். ஹெச்டியில் வந்து நம்மளால் 240 FPS எடுக்க முடியும். அண்ட் மெயின் கேமராவுக்கு வந்து OS கிடையாது. வீடியோக்குள்ளே வந்துன்னா அல்ட்ரா ஸ்டேபிள் மோட்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. EAS அப்ளை பண்ணி உங்களுக்கு ஷேக் இல்லாமல் வீடியோஸ் ஹெல்ப் ஆகும். மற்றபடி வந்து நைட் மோடு, போர்ட்ரேட் மோடு, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேமரா பற்றி டெடிகேட்டடாக நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். அதில் வந்து கேமரா சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 8GB RAM மாடல் எல்லாமே வந்து 4G தான். நம்ம வந்து 4G மாடல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுலேயே வந்து 12GB RAM மாடல் மட்டும் தான் 5Gயோட வருது. பட் அதுலேயும் வந்து மொத்தமாக 3 பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் யூசர்ஸ்க்குலாமே வந்து 8GB RAM மாடலே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். சப்போஸ் நெக்ஸ்ட் டைம் ஆஃபரில் வந்ததுன்னா நீங்கள் 8GB RAM சூஸ் பண்ணலாம். 8GB மாடல்லே வந்து 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அந்த வேரியன்ட் தான். இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 10 தான் வந்தது. பட் லேட்டராக வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா Android 11க்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் Android 11ல் ரன் ஆகுது. பட் FunTouch OS இதில் ரன் ஆகல, iQooல ரன் ஆகிட்டுருக்கு. iQooல எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்வைப் டவுன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் பேனல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம பார்த்துருப்போம். LG UAல இல்லை, இதுலேயும் வந்து கொடுக்கல. ஸோ அது வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. பட் iQOO Z3 அது வந்து FunTouch OSல ரன் ஆகிட்டுருக்கு. அது இருக்கிறதுனால வந்து இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து கை மேலே எடுத்துகிட்டு போய் ஸ்வைப் பண்ண தேவையில்ல. சிங்கிளாக நம்ம பாட்டமில் இருந்துகிட்டே வந்து அதை ஈஸியாக ஸ்வைப் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். அது இல்லாத கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மற்றபடி வந்து ஆப் ட்ராயர்லாம் கொடுத்துருக்காங்க. ஆப் ட்ராயர்லாம் ஸ்கிப் பண்ணல. ஃபோனோட பில்டு குவாலிட்டி வந்து ராக் சாலிடாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. பட் ஃபோன் கொஞ்சம் திக்காகவும் இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. சிங்கிள் ஹேண்டடில் வந்து
போய் நம்ம வெளியில் அவுட்டோர்லலாம் யூஸ் பண்ணி இப்படி ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். 2 ஹேண்ட் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா தாராளமாக கம்ஃபர்டபுளாகவே யூஸ் பண்ணலாம். சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எதனாலன்னு பார்த்தோன்னா அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் பாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 டேஸாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே இல்லை. எந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான டாஸ்க் நீங்கள் த்ரோ பண்ணாலுமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போகுது. ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது. கேமராஸ் நம்ம பார்த்தோன்னா ஃப்ரண்ட் கார்னர் பஞ்சோலில் 16 மெகா பிக்சலுக்கான கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி 4 கேமரா, அதில் ஒன்று வந்து போகேக்காக அந்த டெப்த் சென்சார் 2 MP கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரான்னு பார்த்தோன்னா 48 MPக்கான IMX582 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கேப்பபிளான சென்சார். அதுக்கப்புறமா வந்து 13 MPக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 13 MPக்கான டெலிஃபோட்டோ சென்சார். இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கேமரா பற்றி டெடிகேட்டடாக ஒரு வீடியோ நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு வந்து LPDDR5 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. வெயிட் மட்டும் தான் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. பட் ஃபோன் வந்து காம்பேக்டாக தான் இருக்குது. நீங்கள் யாராச்சும் iQOO 3 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.